உரிமமின்றி யானையொன்றை வைத்திருந்ததாக 2 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சமரபுலிகே நிராஜ் நிரோஷன் எனப்படும் அலி ரோஷானுக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறை தண்டனைக்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு நீதிமன்றம் 20.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதித்ததுடன் குறித்த யானையை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தண்டனை சட்டம் மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் ரோஷான் மற்றும் 3 பேர் வனவிலங்கு துறையின் யானை பதிவேட்டிலுள்ள பதிவுகளை பொய்யாக பயன்படுத்தி 5 யானைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்தது, கடத்த சதி செய்ததான குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் 2009 மற்றும் 2015க்கு இடையில் மகரகம, அரவல, நாவல, பட்டாரமுல்ல மற்றும் ஒருவல உள்ளிட்ட பகுதிகளில் நடந்ததாக கூறப்படுகின்றது. 2 குற்றச்சாட்டுகளில் ரோஷான் குற்றவாளி என்று நீதிமன்றம் கண்டறிந்ததுடன் மற்றைய 3 பேரும் நியாயமான ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.